இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு, குலதெய்வம் நம் வீட்டில் இருப்பதை உணர்த்தக்கூடிய 10 அறிகுறிகள பத்தி தான் நம்ம இந்த வீடியோவுல தெளிவா பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. குலதெய்வம் அப்படின்னா யாரு? குலதெய்வம்னா நம்ம குடும்பத்த, நம்ம தலைமுறையை, நம்ம இரத்த வழியை முதல்ல இருந்து காக்கிற ஒரு தெய்வ சக்தி தான் குலதெய்வம். குலதெய்வம் எப்படி உருவாச்சு அப்படின்னா, அந்த காலத்துல முன்னோர்கள் ரொம்ப கஷ்டத்துல இருந்திருப்பாங்க. நிறைய போர் நடந்திருக்கும். நோயால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நிறைய பஞ்சம் இருந்திருக்கும். அநியாயம் நடந்திருக்கும். இதெல்லாம் சந்திச்சிருப்பாங்க. அப்ப எங்க சந்ததியை காப்பாத்துங்கன்னு ஒரு சக்திய மனசார வேண்டி இருப்பாங்க. அந்த வேண்டுதல் பிளஸ் நம்பிக்கை பிளஸ் தலைமுறை வழி அதுதான் குலதெய்வ சக்தியாக மாறிடுச்சு. அடுத்ததா குலதெய்வம் யாராக இருக்கலாம் அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் வழி தெய்வம். அதாவது அம்மன், வீரன், வீரத்தி ஒரு சிறிய கிராமத்தில் இருக்கிற தெய்வங்களாக இருக்கும். பெரும்பாலும் பெரிய கோவில்கள்லாம் இருக்கவே இருக்காது. சின்ன சின்ன கோவில்களாக தான் அதிகமாக இருக்கும். மரத்தடியில் தோன்றி இருக்கும், கல்லாக தோன்றி இருக்கும், நம்ம நிலத்துல இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம குலதெய்வம் இருக்கும். அடுத்ததா குலதெய்வம் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம குடும்பத்தை காக்கும், பெரிய ஆபத்து வராம தடுத்து நிறுத்தும், நம்ம சந்ததியை பாதுகாப்பாக முன்னே செல்ல வழி நடத்தும். அது வரம் தரும் கடவுள் இல்லை, நம்மை காப்பாற்றும் கடவுள். நீங்க வேற எந்த கடவுளை வழிபட்டாலும் குலதெய்வம் கோபப்படாது, பொறாமைப்படாது. ஆனா நம் குலதெய்வத்தை அடியோடு மறந்து விட்டோம் அப்படின்னா அது மௌனமாயிடும். அந்த மௌனம் தான் நமக்கு கொடுக்கிற எச்சரிக்கையே. குலதெய்வம் என்பது சொர்க்கத்துல இருக்காது, நரகத்திலையும் இருக்காது. நம்ம வீடுகள்ல, நம்ம நிலத்துல, நம்ம தலைமுறையோடு கூடவே வரக்கூடிய தெய்வம் தான் குலதெய்வம். குலதெய்வம் நம்மை எப்படி காக்கும் அப்படின்னா, நம்ம முன்னாடி வந்து கத்தி பிடிச்செல்லாம் நிற்காது. நம்ம பின்னாடி நின்று நம்ம வீழாத மாதிரி தாங்கி பிடிக்கும். அதனால தான் சில சமயம் என்ன நடந்ததுன்னு எனக்கே புரியலையே அப்படின்னு சொல்லுவோம். இப்படிப்பட்ட குலதெய்வம் நம் வீட்டில் இருப்பதை உணர்த்தும் 10 அறிகுறிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 10 அறிகுறிகளில் 3 அறிகுறியாச்சும் உங்களுக்கு தென்பட்டு இருந்ததுன்னா நிச்சயமாக குலதெய்வம் உங்கள் வீட்டில் தான் இருக்கிறது என்பதை நீங்கள் 100% தெரிஞ்சுக்கலாம். முதல் அறிகுறி என்ன அப்படின்னா, ஒரே மாதிரியான கனவுகள் வரும். ஒரே மாதிரியான சின்னங்கள் திரும்பி திரும்பி கனவுல வரும். நீங்களே அதை கவனிச்சிருக்கீங்களா? இந்த கனவு என்ன திரும்பி திரும்பி வருது அப்படின்னு நினைப்பீங்க. ஒரே கோவில்கள் இருக்கும், அதே பார்த்த மரமாக இருக்கும், ஒரே விளக்கு அதே இடமா இருக்கும், திரும்பி திரும்பி கனவுல வரும். அதுதான் குலதெய்வம் நம்மை அழைக்கிற முதல் வழி, கனவில் வரும். பெரிய ஆபத்தில் முடியும்னு தோணும்போது தப்பிச்சிருப்போம். அதாவது பெரிய இழப்பு வரவேண்டியது சின்ன சேதத்தில் முடிஞ்சிருக்கும். நம்ம கண்களுக்கு தெரியாது, ஆனால் நமக்கு முன்னாடியே நின்று வாங்கி கொள்ளுமாம் குலதெய்வம். 3வது அறிகுறி என்ன அப்படின்னா, வீட்டுக்குள்ளே நுழையும் போது மனசு தானாகவே லேசாயிடும். வெளியில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் வீட்டுக்குள்ளே காலெடுத்து வைக்கிற அடுத்த நிமிஷம் மனசு ரொம்ப லேசாகிடும். அதுதான் குலதெய்வத்தின் எல்லை. அதனால் அங்கே வந்ததுமே மனசு அமைதியாக இருக்கும். 4வது அறிகுறி என்ன அப்படின்னா, காரணமே இல்லாமல் எதுவுமே ஆகாதுன்னு தோணுற ஒரு நம்பிக்கை. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம், எதுவும் ஆகாது அப்படிங்கிற ஒரு குரல் நமக்குள்ள தோணும். அதுதான் குலதெய்வம் நமக்கு கொடுக்கிற ஒரு நம்பிக்கை. வீட்டில் சில இடங்களில் விசேஷமாக ஃபீல் ஆகும். ஒரே வீடு தான், ஆனால் ஒரு மூலையில் நின்னா மட்டும் மனசு லேசாயிடும். அந்த இடத்துல நிற்கும்போது மட்டும் கண்களில் தானாகவே நீர் பெருகும். அந்த இடம்தான் குலதெய்வம் தங்கியிருக்கும் இடம். 6வது அறிகுறி என்ன அப்படின்னா, விளக்கு சாதாரணமாகவே எரியாது. எவ்வளவு காத்தடிச்சாலும் விளக்கு அணையாம பிரகாசமாக எரியும். அதுதான் குலதெய்வம் நம்முடன் இருக்கிற சாட்சி. 7வது அறிகுறி என்ன அப்படின்னா, குழந்தைகள் ஒரு இடத்தை பார்த்தே சிரிக்கிற மாதிரியும் பேசுகிற மாதிரியும் இருக்கும். அங்கே யாரோ இருக்கிற மாதிரியும் ரியாக்ட் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் யார் நம்மை காக்கிறா அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். இதுவும் குலதெய்வம் நம் வீட்டில் இருப்பதை உணர்த்தும் அறிகுறிகள். அடுத்தது பூஜை பொருட்கள் தானாகவே இடம் மாறுவது. அதாவது மஞ்சள், குங்குமம், விபூதி, பூ நீங்கள் வச்ச இடத்துல இருக்காது, அது ஒரு இடம் மாறி இருக்கும்.
நம்ம இங்கே வைக்கவே இல்லையேன்னு உங்களுக்கே தோணும். அதுதான் குலதெய்வம் நம் கவனத்தை ஈர்க்கக்கூடிய செய்கை அது. அடுத்தது, நம்ம வழிபட மறந்தாலும் குலதெய்வம் தண்டனைகள் தராது. நம்ம தவறுகள் செய்வோம், வழிபட மறந்துடுவோம். ஆனாலும் உடனே அதை காட்டாது. அதுக்கு பதிலாக எச்சரிக்கை மாதிரி சின்ன சின்ன தடைகள் தான் வரும். ஏன்னா குலதெய்வம் கோபப்படாது, அது நம்மை காக்கும் தெய்வம். கடைசி அறிகுறி என்ன அப்படின்னா, உங்கள் வாழ்க்கை கஷ்டத்திலேயே போயிட்டு இருக்கும். ஆனாலும் என்ன நடந்தாலும் நான் முழுசாக உடைய மாட்டேன் அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை தோணும். அந்த நம்பிக்கை தான் குலதெய்வத்தின் வாக்குறுதி. அதுதான் நமக்கு குலதெய்வம் கொடுக்குற நம்பிக்கை. இந்த 10 அறிகுறிகளில் ஏதாச்சும் உங்களுக்கு தென்பட்டிருந்ததுன்னா இன்னைக்கே உங்கள் குலதெய்வத்திற்கு ஒரு அகல் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். நல்லதே நடக்கும்.